Good morning, student. Welcome to Sheba Group of School online class. This class we are discuss about the thyroid gland. Last previous class we are learned the pituitary gland and the endocrine gland. How many types of the endocrine gland and the pituitary gland function? How is located the pituitary gland? So this class we are discuss about the thyroid gland. So thyroid gland அப்படி சொல்லும்போது is a composed two distinct lobes of the like the either side of the trachea region. அதாவது இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, கழுத்து தைராய்டுனாலே நமக்கு எங்கே இது ஆகும், ஃபார்ம் ஆகும். இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற இந்த ரீஜனில் தான் தைராய்டு வந்து உருவாகும். தைராய்டு தான் என்ன பண்ணும், கழுத்து வந்து அதிகமாக இருந்தால் கழுத்தை வந்து பெருசாக வீங்க வச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், the thyroid gland is composed of the two distinct lobes. இந்த ரெண்டு லோப்ஸ் இருக்க அறைகள் இருக்கு இல்லையா, அந்த அறைகளுக்கு ஒன் ஆர் டூ ஏதர் சைட்ஸில் வந்து ஸோ அந்த ட்ரக்கியா ரீஜனில் இந்த குரல் வலை இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் வந்து உருவாக்கக்கூடியது அப்படின்றோம். இதுதான் தைராய்டு கார்டிலேஜ் சொல்லுவாங்க. இது வந்து தைராய்டு கிளாண்டு, தொண்டை பகுதியில் வந்து உருவாக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டு. திஸ் இஸ் எ ட்ரக்கியா ரீஜன். ஓகே, நெக்ஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸு ட்ரையோசின் அண்ட் அயோடின். இதுக்கு முக்கியமாக தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏன் வருது அதனால் கேட்டாக்கா, அதாவது அயோடின் அண்டு தைரோசின் இஸ் ஆர் இன்வால்வ்டு இன் த ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு. அதில் வந்து ரெண்டுமே வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிக்குது. அதாவது உப்பு வந்து அதிகமாக சாப்பிட்டாலும் தைராய்டு வரும், குறைவாக சாப்பிட்டு உப்பு அதிகமாக சாப்பிட்டா என்ன வரும், நமக்கு அதிகமாக சாப்பிட்டா பிபி அதெல்லாம் ஏற்படும். உப்பு குறைவாக ரொம்ப அயோடின் சத்து வந்து உடம்புல வந்து குறைய என்ன ஆகும், நமக்கு வந்து தைராய்டுடைய பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ட்ரையோசின் அண்ட் அயோடின் அண்ட் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து இது ரெண்டுமே என்ன பண்ணுது, உறுதுணையாக இருக்கும். அப்போது அதால் தான் தைராய்டு வந்து உற்பத்தி ஆகுது. தைராய்டுக்கு வந்து மெயின் முக்கிய காரணமே அயோடின் தான். அயோடின் எதில் இருக்கும், சால்ட் இருக்கு இல்லையா, சால்ட்டில் வந்து அயோடின் சால்ட்டை நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் கூட என்ன பண்ணணும், வீட்டில் வந்து இந்த மாதிரி சால்ட்டு வந்து அயோடினுடைய காம்பினேஷனுக்கு தான் வந்து சால்ட் வாங்கி சாப்பிடணும். சும்மா கண்டதெல்லாம் வந்து நம்ம எல்லா உப்பும் தான் வைப்பாங்க, அதில் வந்து அயோடின் வந்து எதில் அதிகமாக இருக்குதோ அந்த உப்பை தான் நம்ம என்ன பண்ணணும், சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தணும். புரியுதா? வீட்டில் வந்து உங்கள் மதர்கிட்டலாம் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது இதோடைய ஃபங்க்ஷன் என்ன, தைராய்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் த energy by maintaining the basal metabolic rate. So that is called BMR. அதாவது மெட்டபாலிக், உடலில் ஏற்படக்கூடிய பேசல் மெட்டபாலிக் ரேட்டு, உடலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து மெயின்டைனிங் ஆஃப் த ப்ரொடக்ஷன் நம்ம உடம்புல வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நம்ம வளர்ந்துட்டு வர இல்லையா, நம்மளோட உடம்பு வந்து ஒரு அந்த பேசிக் மெட்டபாலிக் சொன்ன உடலுடைய வளர்ச்சியை மாற்றத்தை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம வளர்ந்துனே வரனாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சியும் என்ன பண்ணோம், அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த தைராய்டுக்கு வந்து இருக்குது அப்படின்றோம். செகண்ட், ஹெல்ப் டு மெயின்டைன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். நம்ம உடம்புல வந்து ஒரு கான்சன்ட்ரேட் டெம்பரேச்சர், நிலையான ஒரு வெப்பத்தை வந்து நம்ம உடம்புல வந்து உடல் சீதோஷ்ணம் நம்ம உடம்புல வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ அது எதனுடைய வேலை, அது இந்த தைராய்டு ஹார்மோனுடைய வேலை. ஃபஸ்ட்டு வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட்டு, உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யுது. செகண்ட் இஸ் த மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர், உடம்புல வந்து அதிகப்படியான வெப்பத்தையும் கிடையாது, குறைவான வெப்பத்தையும் கிடையாது, ஒரு மாதிரி சீரான ஒரு வெப்பத்தை வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த தைராய்டு ஹார்மோன். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். எதை இது பண்ணுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆக்டிவிட்டி வந்து துரிதப்படுத்தக்கூடிய வேலையை செய்யுது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் த க்ரோத் ஆஃப் த பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். எதை வந்து பண்ணுது, க்ரோத் ஆஃப் த பாடி கண்ட்ரோல். ஆல்ரெடி ஐ டோல்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வந்து எந்த ஹார்மோனில் பார்த்தோம், அந்த ஜிஹெச் ஹார்மோன் வந்து பார்த்தோம். அதாவது அதிகமாக டிக்ரீஸ் ஆனாக்கா அதோட டிஃபெக்ட்டும் பார்த்தோம், இன்க்ரீஸ் ஆகும்போது அதனால் ஏற்படக்கூடிய டிஃபெக்டை பார்த்தோம். தென் எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் த ஹார்மோன், அதில் ஏற்படக்கூடிய டிஃபெக்டை நம்ம பார்த்தோம். பட் இதில் வந்து கண்ட்ரோல் த க்ரோத் ஆஃப் த பாடி அண்டு போன் ஃபார்மேஷன், அதாவது இந்த எலும்புகளை வந்து உருவாக்கக்கூடிய சக்தியும், ரெண்டாவது கண்ட்ரோல் த க்ரோத்து, அதாவது உடலுடைய வளர்ச்சியும் கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை வந்து எது செய்யுது, இந்த தைராய்டு ஹார்மோன் செய்யுது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இட் இஸ் ஆல்சோ known as the
personality hormone. Personality, which one is a personality hormone? Every time, அதாவது ஒவ்வொரு முறையும் கேட்கக்கூடிய ஒரு கொஷினை தெரியுமா? The dash is all known, the dash is known as the personality hormone. Which one? Thyroid hormone. Thyroid hormone is known as the personality hormone சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எதை சொல்லியிருக்கிறோம்? அப்சசிக்கு. நல்லா கேட்டுக்கோ. இந்த ரெண்டுத்துல தான் கொஸ்டின் உனக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து எப்பயுமே இந்த 1 மார்க் கொஸ்டின் இந்த ரெண்டுமே இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஒன்று வந்து டேஷ் இஸ் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், தட் இஸ் கால்ட் த அப்சசிக் ஆசிட். லாஸ்ட் கிளாஸ் we are studying the abscisic acid in the growth plant hormone. Okay, that is fourth plant growth hormone is abscisic acid. This is a thyroid hormone, the personality hormone. It's clear. So next one is here the thyroid hormone. Next one is the regulated of the essential for the normal physical, mental and the personality development of the hormone. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய உடலுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து அதோடைய தைராய்டு வந்து முக்கியமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது தைராய்டு வந்து அதிகப்படியான மக்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்ம உடம்புல நம்ம உடம்புலேயே வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தைராய்டுடைய அளவு வந்து ஒன்று குறையுது, அதிகமாகுது. காரணம் என்னது? நம்ம அயோடினுடைய தன்மை உடம்புல வந்து குறைவாக இருந்தாக்கா அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஏற்படுது அப்படின்றோம். புரியுதா? மேலும் வந்து இந்த அயோடின் வந்து உனக்கு சப்போஸ் தைராய்டு பிரச்சனை இருந்தாக்கா அதை சுற்றி உனக்கு எல்லா பிரச்சனையும் வரும். அதாவது பிளட் சர்க்குலேஷன் கூட நமக்கு வந்து என்ன பண்ணாது, ஒரு சீரெல்லாம் வந்து நமக்கு எந்த பார்ட்டுக்கு வந்து நம்மளால் எந்த பார்ட்லேயும் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இயங்காதுன்னு. ஸோ மேஜர் ப்ராப்ளமே இப்போ இருக்கிற வந்து சூழ்நிலை பார்க்கும்போது இந்த தைராய்டு தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டாவது தைராய்டு வந்து ஒரு உடம்புல வந்து வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து நிறைய வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் அதனால் வந்து உனக்கு பாதிக்கப்படக்கூடியது சைல்டு பெர்த்து, குழந்தை பிறப்பு வந்து இந்த தைராய்டால் வந்து குழந்தை பிறப்பு வந்து அதாவது 90% வந்து பாதிக்கப்படுது அப்படின்றோம். ஓகேவா? Listen children, next thyroid பார்த்தோம். Parathyroid function. The parathyroid regulated the calcium and phosphorus of the metabolism in the body. அதாவது இந்த பேராத்தார்மோன் சொல்கிறேன் இல்லையா, இது உடம்புல வந்து கால்சியம், பாஸ்பரஸ் இது ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இதுவும் மினரல்ஸ் வந்து இதில் பார்க்கும்போது மெட்டபாலிசம், அதாவது நம்ம உடலில் வந்து வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ரெண்டுமே. ஸோ பேராத்தார்மோஸ் ரெகுலேட்டட் த கால்சியம் அண்டு phosphorus of the metabolism activity. So next one is here, they act at the bone, kidney and intestines to maintain the blood calcium level. நம்ம உடம்புல வந்து கால்சியோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் வந்து இந்த பேராத்தார்மோன் சொல்கிறோம். நம்ம பாடியில் வந்து போன் ஆகட்டும், உடம்புல அது எலும்பில், கிட்னியில் வந்து கால்சியம்லாம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஆகும், கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த கால்சியம் அதிகமாச்சுனாக்கா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கிட்னி வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஸ்டோன் வந்து பெரிய வந்து பிரச்சனையெல்லாம் கொடுக்கும் இல்லையா. ஸோ இன்டெஸ்டைன் ரீஜன், ஸோ மெயின்டைன் த பிளட் ஆஃப் த கால்சியம் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்து வேலையை செய்கிறதா வந்து இந்த பேராத்தார்மோன் மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேன்க்ரீஸ். இது இஸ் எலாங்கேட்டட், எப்படி இருக்கும்? எலாங்கேட்டட் அண்டு yellowish gland situated into the stomach, loop of the stomach and the duodenum region. Duodenum, geogium, helium. So this is a pancreas வந்து எப்படி இருக்கும்? ஒரு elongated, ஒரு leaf like structure மாதிரி இருக்கும், ஒரு இலை போன்று இருக்கும். ஸோ தட் இஸ் situated of the stomach region, அங்கே இருக்குது. அடுத்தது இந்த pancreas வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். pancreas வந்து 2 types of cells வந்து செக்ரெட் ஆகுது. ஒன்று வந்து ஆல்ஃபா செல்ஸ் and another one is a beta cells. Alpha cells glucagon and beta cells வந்து insulin, very very important. Beta cells secreted the insulin. ஓகேவா? ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது a balance between the insulin and glucagon production of the necessary to the maintain the blood glucose concentrate. bloodல வந்து குளுக்கோஸோட லெவலில் வந்து கான்சன்ட்ரேட்டாக வைக்கக்கூடியது, ஒரு சீராக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து செய்யுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்சுலினை பற்றி பார்க்குறோம்.
இன்சுலின் வந்து இட் ஹெல்ப் இன் த கன்வர்ஷன் ஆஃப் த குளுக்கோஸ் இன்டு த குளுக்ககான். குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது, குளுக்ககானாக கன்வெர்ட் பண்ணுது, விச் இஸ் ஸ்டோர்ட் இன் த லிவர் அண்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸு. எங்கே ஸ்டோர் பண்ணுது, லிவர்லேயும் அண்ட் தென் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லேயும் வந்து அதிகமாக வந்து இன்சுலின் வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு வந்து இட் ப்ரமோட்டட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த செல். இது என்ன பண்ணுது, குளுக்கோஸ் வந்து செல்லுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, குளுக்கோஸ் இன்டு த எல்லா செல்லுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, அதாவது கடத்தக்கூடிய செயலை செய்யுது அப்படின்றோம். த டிக்ரீசஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் குளுக்கோஸ் இந்த பிளட்டு. சில சமயம் வந்து குறைக்கவும் கான்சன்ட்ரேஷன் வந்து குறைக்கவும் செய்யுது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு இந்த டயபெட்டிஸ் மில்டஸு, நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் கேள்விப்பட்டிருக்கியா? இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய் தான் வந்து தலையாய ஒரு நோயாக இருக்குது. இந்த உலகத்திலே வந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கூடியது வந்து ஒரு சர்க்கரை நோய் தான். ஸோ டயபெட்டிஸ் மில்டஸு இன்க்ரீஸ் இந்த பிளட் சுகர் லெவல், அதாவது பிளட்டில் வந்து சுகரோட லெவல் வந்து அதிகம் ஆயிடுச்சுனாக்கா ஹைப்பர் கிளைசிமியா அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீஷன் அண்டு எக்ஸஸ் குளுக்கோஸ் இந்த யூரியன், அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து உடம்புல இருந்தாக்கா அது யூரின் வழியாக வெளியேற்றப்பட்டுடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் வந்து உடம்புல வந்து தங்கக்கூடிய சூழ்நிலையே உருவாகலை அப்படின்றோம். ஓகேவா? ஸோ அதிகமாக ஆகிடுச்சி அப்படின்னாக்கா என்ன ஆகும், இட்ஸ் ஒன்லி ஃபார் த இன்க்ரீஸ் த தர்ஸ்ட்டு, ரொம்ப தாகம் வந்து எடுத்துகிட்டே இருக்கும் அப்படின்றோம். நெக்ஸ்ட் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் பற்றி பார்க்குறோம். அட்ரினல் கிளாண்டு, திஸ் இஸ் லொக்கேட்டட் த கிட்னி. எந்த ரேஞ்சு எங்கே இருக்குது, இஸ் லொக்கேட்டட் த கிட்னியில் இருக்கக்கூடியதான். ஆல்ரெடி வந்து ஐ டோல் த adrenal gland is located the pair of kidney, the kidney is a bean like shaped. Okay ma'am. The outer part of the adrenal cortex and the inner part is a medulla region. Already I told the previous class. Okay ma'am. Next, function of the kidney, function of the adrenal medulla hormones. What is the function? The increases heartbeat and blood pressure. For example, the glucose and glucagon level is increased. என்ன உருவாகும், அதாவது ஹார்ட் பீட்டும் பிளட் ப்ரெஷரும் வந்து அதிகமாகிடும். நமக்கு நானே சொல்லியிருக்கேன் இல்லையா, உனக்கு சால்ட் வந்து உடம்புல வந்து அதிகரிச்சிச்சுன்னா நமக்கு என்ன ப்ரெஷர் வந்து உருவாகிடும், ப்ரெஷர் வந்து அதிகரிச்சிடும் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு திஸ் காசஸ் ஏ டைலேஷன் ஆஃப் த பியூப்பிள் இன் த ஐ, இன்க்ரீஸ் ஆஃப் த பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின். ஓகே. நெக்ஸ்ட்டு is a testis and ovary. This is only for the reproductive of the gland. Testis and ovary. The testis, the reproductive gland of the male. ஆண்களுக்கு வந்து சுரக்கக்கூடிய ஒரு glands வந்து secretions வந்து பார்க்கும்போது testis. This is a seminiferous of the tubulars. Next, this is a function. What is the function? Is a spermatogenesis. Sperms வந்து உருவாக்கக்கூடியது தான் வந்து இதனுடைய முக்கியமான வேலை அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு ஓவரி. ஓவரி ஆர் த ஃபீமேல் கொனால்டு. இது வந்து பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கொனால்ஸ் வந்து ஓவரிஸ். ஓகேவா? ஜஸ்ட் லொக்கேட்டட், விச் இஸ் லொக்கேட்டட் த ஓவரி, ஜஸ்ட் லொக்கேட்டட் இன் த பெல்விக் ரீஜன், பெல்விக் கேவிட்டி ஆஃப் த அப்டாமன் ரீஜன் ஆஃப் த located the female sex hormones. So estrogen and progesterone. Listen children, this class is this lesson is unit 16 is finished. Okay, first 5 plant hormones and then second animals hormones. This class are finished. Thank you student.